Taste the Daily. பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்புகளை இடைத்தரகர்கள் இன்றி அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேலூர் பகுதிகளில் செங்கரும்பு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கரும்பு ஒன்றுக்கு 35 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இடைத்தரகர்கள் 20 ரூபாய்க்கு கரும்பை கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஒரு கட்டு கரும்பு 350 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் கரும்பு அறுவடை செய்யும் தொழிலாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்புகளை இடைத்தரகர்கள் இன்றி அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். எடப்பாடியார் அரசு இருக்கும்போது கரும்பு இதுக்கு அறிவிச்சிருந்தாங்க சொசைட்டிக்கு. அது ஓரளவு இதெல்லாம் போய்க்கிறீங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க 35 ரூபா அறிவிச்சிருக்காங்க கரும்புக்கு. எங்களுக்கு கிடைக்கிறது 19 ரூபா கிடைக்குது. எடை புரோக்கர் மூலயமா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விலைவாசி கொடுக்கல. அதனால் நாங்கள் கரும்பில் கொஞ்சம் நஷ்டமாக இருக்க வளர்த்திக்கிட்டு இருக்கோம். சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் போதிய அளவில் வியாபாரம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையையொட்டி கரும்பு, மஞ்சள், தோரணம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய சிறப்பு சந்தையை அரசு அமைத்துள்ளது. இந்த நிலையில் சிறப்பு சந்தை கோயம்பேடு காய்கறி சந்தையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் போதிய அளவில் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை வாங்கவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோயம்பேடு மார்க்கெட் அருகில் இடம் தராமல் வெகு தொலைவில் இடம் ஒதுக்கி இருப்பதால் பொதுமக்கள் சிறப்பு சந்தைக்கு அதிக அளவில் வரவில்லை எனவும் இதனால் தோரணை வியாபாரம் மற்றும் கரும்பு வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு வியாபாரிகளை சரியான இடத்தில் கடையமைக்க விடாமல் வஞ்சிப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனால ஏதோ பண்டிகையில சம்பாதிக்கலான்னு வரோம். இந்த சம்பாதிக்கிற நேரத்தில் இங்கே போ அங்கே போ தூக்கிறதுக்கே சரியாக பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போகுது. அப்புறம் அதை எடுத்துன்னு போய் அங்கே போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லை இது ஏதாவது சாப்பிட்ற பொருளா உபயோகம் வேறு முறையில் உபயோகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது அந்த எம்எஸ் அதான் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் இதில் போட்டால் ஓடுது. உள்ளே போட்டிருந்தோம் பூ மார்க்கெட்டில். அங்கே துரத்தி விட்டாங்க. அங்கே வியாபாரம் பிக்கப் ஆனதும் இங்கே துரத்தி விட்டுக்கிறாங்க. அங்கங்கே துரத்துறதே அந்த ஆஃபீஸருங்களுக்கு வேலையாகுது. அது ஒரு ஏழை ஜனங்களுக்கு உதவுறதுக்கு ஆஃபீஸரு, அரசாங்கம், முதலமைச்சர் எல்லாமே ஏழைங்களை துன்புறுத்துறதுக்கா. ஏற்கனவே நம்ம பெஞ்சா போயிடலாம், பாதி கரும்பு அழிஞ்சிருச்சு. ஆமாம், மழையில் கரும்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. மீதி இந்த கரும்பு எட்டுன்னு வந்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாக வரல. நைட்டு 2 மணிக்கு 500 வித்துச்சு. இப்போ 300 கூட தாண்ட மாட்டேங்குது. எல்லாம் போக்குவரத்து சாரால உள்ளே யாரும் வரவே இல்லை. அதனால் கரும்பு ஃபுல்லாக தேங்கி கிடக்கு. இதனால் விவசாயம் ரொம்ப பாதிப்பட்டு தான் நாங்களே திருப்பி விளைவிச்ச காசு கூட எங்களுக்கு வராது போல இருக்குது. வெட்டி நின்று வீணாக பொழப்பு தான் வீணாக போகுது.